குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட்ஸ் அண்ட் கோயம்புத்தூர். ஐ எம் லட்சுமணன், ஈஸ் வைஷ்ணவன். இன்றைக்கி வந்து ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப்பில் வந்து எஸ்ஐ வந்து சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினில் வந்து ஒரு கொஸ்டின் ரீகேப் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு டூ ஸ்ட்ரெயின் ஆஃப் ஒரு ஸ்டீல் பாரில் வந்து டபுள் ஸ்ட்ரென்த் பண்ணால் அதோட டூ ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம டூ ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ln ஆஃப் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்னு சொல்லி வச்சுக்கலாம். இங்கே எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டபுள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ln ஆஃப் 2L பை ஒரிஜினல் லென்த் எல்லுன்னு வச்சுக்கிட்டோம்னா எல் கேன்சல் ஆகுது. ஸோ ln ஆஃப் 2ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 0.693 தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரி, இது வந்து ln ஆஃப் ஒரிஜினல் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் பண்ணி அது வந்து டபுள்னு சொல்லியிருக்காங்க லென்த். அதனால 2L பை எல்னு போட்டோம்னா அது நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் பார்த்தோம்னா 0.693 கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒயர் இஸ் டபுள் இட்ஸ் லென்த்னா என்ன பண்ணும், அதோட ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ வந்து ஒயரோட லென்த் வந்து டபுள் ஆச்சு அப்படின்னா அதோட லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா தெரியும், ∆L பை L. ஸோ இதோட லென்த் வந்து டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டபுள் 2L மைனஸ் எல் டிவைடட் பை லென்த். ஸோ வந்து L பை எல்லுன்னு சொல்லி வரும். ஸோ எல் எவ்வளோனா 1. சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் வந்து இதோட லென்த் வந்து டபுள்னு சொல்லியிருக்காங்க. 2L மைனஸ் எல் பை எல். இதில் நமக்கு வந்து எல் கேன்சல் ஆகிடும். 2Lனா 1 எல் இருக்கும். எல்லாம் கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி இஸ் மோர் சென்சிட்டிவ் டு இன்க்ரீஸ் ஸ்ட்ரெயின் ரேட்? ஓகே, எந்த ப்ராப்பர்ட்டிக்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயின் ரேட் வந்து மோர் சென்சிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஈல்டு பாயிண்ட்டுக்கு வந்து மேலே போச்சுன்னா தான் ஸ்ட்ரெயின் ரேட் வந்து மோர் சென்சிட்டிவாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஈல்டு பாயிண்ட் வந்து அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து சென்சிட்டிவ் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு போல்ட்டை வந்து டைட் பண்ணுறப்போ அது நடக்கிறதுல டென்ஷன் நடக்குமா, கம்ப்ரெஷன் நடக்குமா? நம்ம வந்து டைட்னிங் ஆஃப் நட்டு அந்த போல்ட் பண்ணும்போது அது டியூப்பில் வந்து அசம்பிளி ஆஃப் போல்ட் அண்ட் டியூப்பில் வந்து போல்ட்டில் என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், டியூப்பில் என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ போல்ட்டில் வந்து இப்போ நமக்கு இதுதான் வந்து டியூப்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதில் வந்து போல்ட் இருக்குது. இதில் நட்டு வச்சு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நட்டு வந்து உள்ளே போக போக இதை வெளியே இழுக்கும். ஸோ அங்கே வந்து என்ன ஆகுனா டென்சைல் ஆக்ட் ஆகும் போல்ட்டில். டியூப்பில் வந்து என்ன ஆக்ட் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. இது போய் அழுத்துது. ஸோ டியூப்பில் அழுத்தும் போது அங்கே வந்து கம்ப்ரெசிவ் ஆக்ட் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து நட்டும் போல்ட் டைட் பண்ணுறப்போ ஸ்ட்ரெஸ் வந்து போல்ட்டில் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தோம்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு, டியூப்பில் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் பார்த்தோம்னா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஒரு டக்டைல் மெட்டீரியலை ஸ்டாட்டிக் லோட் பண்ணோம்னா என்ன ஃபெயிலியர் நம்ம கிடைக்கும்? டக்டைல் மெட்டீரியலில் வந்து ஸ்டாட்டிக் லோட் பண்ணும்போது என்ன ஃபெயிலியர் ஆகும்னா ஷியர் ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதில் வந்து எல்லாரும் ஸ்டாட்டிக் டென்சைல் அப்படிங்கும்போது டென்சைல்னால ஃபெயிலியர் ஆகுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். டென்சைல் லோட்னால ஃபெயிலியர் ஆனாலுமே அங்கே எதனால அந்த கிரைன்ஸ்லாம் உடையுன்னு சொல்லி பார்த்தோம்னா உள்ளே இருக்கிற ஷியர் ஃபோர்ஸ்னால் உள்ள ஷியராக ரெண்டும் உடஞ்சி தான் வந்து கிரைன்ஸ்லாம் வந்து உடையும். ஸோ அதனால் ஷியர் ஃபெயிலியர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒரு டக்டைல் மெட்டீரியல் ஸ்டாட்டிக் ஃபெயிலியர் பண்ணோம்னா, ஸ்டாட்டிக் டென்சைல் லோட் பண்ணோம்னா அங்கே நடக்கிற ஃபெயிலியர்னு பார்த்தோம்னா ஷியர் ஃபெயிலியர் ஆகும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனை நமக்கு வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து அங்கே இன்டியூஸ் ஆகும்? டியூரிங் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து ஸ்ட்ரெஸ் எப்போ வந்து இன்டியூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனாக அது வந்து கிரேட்டர் தென் ஈல்டு பாயிண்ட்டாக இருக்கும் அண்ட் தென் லெஸ் தென் ஃப்ராக்சர் பாயிண்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கிற ஸ்ட்ரெஸ் என்னன்னு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கிரேட்டர் தென் ஈல்டு பாயிண்ட்டாக இருக்கும், லெஸ் தென் ஃப்ராக்சர் பாயிண்ட்டாக இருக்கும்னு தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பைமெட்டாலிக் ஸ்டெப்பில் நம்ம வந்து அதை ஹீட்டட் பண்ணால் நமக்கு வந்து அதோட ஃப்ரீ ஹேண்ட் எப்படி இருக்கும்? ஸ்லிப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்டு பெண்ட் ஆல்சோ ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அந்த மறுபடியும் வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது மறுபடியும் அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து காப்பரில் வந்து என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும் ஹீட்டிங் அப்போது. ஸ்டீலில் வந்து டென்சைல் ஆக்ட் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஏன் காப்பரில் டென்சைல்னால் காப்பரோட தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து காப்பருக்கு அதிகமாக இருக்கும் ஸ்டீலை கம்பேர் பண்ணும்போது. நமக்கு ஸ்ட்ரெயின் ஆஃப் பைமெட்டாலிக் ஸ்டெப்பில் வந்து எக்ஸ்பேண்டும் ஆகும், அங்கே பெண்டும் ஆகும் தெரிஞ்சுப்போம். எதனாலனா அங்கே வந்து காப்பரில் கம்ப்ரெஷன் நடக்கும், சிக்கு சி, ஸ்டீலுக்கு வந்து டீ பெருசாக போட்டோம்னா டீக்கு டென்ஷன் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் எலாஸ்டிக் மெட்டீரியல் வந்து நமக்கு ஸ்ட்ரெயின் அடிங் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? நம்ம வந்து எலாஸ்டிக்
எப்படின்னா ஸ்ட்ரெஸ் லைன் கர்வ் ஆஃப் அன் ஐடியல் எலாஸ்டிக் மெட்டீரியல் வித் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்னா எப்படி ஸ்ட்ரெஸ் லைன் கர்வ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு இங்கே ஸ்ட்ரெயின் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா லீனியராக போயிட்டு அண்ட் தென் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஆகும்போது கொஞ்சம் கிராஜுவலாக அப்படி டிக்ரீஸ் ஆகிருக்கும். இன்க்ரீஸ் தான் ஆகும், கொஞ்சம் ஸ்லோப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கிராஃப் தான் வந்து ஸ்ட்ரெஸ் லைன் கர்வ் ஃபார் ஐடியல் எலாஸ்டிக் மெட்டீரியல் வித் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்க்கு இந்த மாதிரி தான் கிராஃப் வரும். ஐடியல் எலாஸ்டிக்னா நமக்கு வந்து ஒரு லீனியராக போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிறத வந்து நம்ம ஐடியல் எலாஸ்டிக்னு சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஃபார் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஈசென்ட்ரிக் லோடு அப்ளை டு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஈசென்ட்ரிக் லோடு கொடுப்போம். எங்கே எசென்ட்ரிக் லோடிங்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒரு காலமில் வந்து லோடு வந்து ஆக்சிஸ்லேயே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஆக்சியல் லோடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவே கொஞ்சம் தள்ளி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து எசென்ட்ரிக் லோடிங்னு சொல்கிறாங்க. அது என்ன ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணும். இசென்ட்ரிக் லோடிங்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இபின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எசென்ட்ரிக் லோடிங்னா நமக்கு வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் ஆர் செட்டப் இன் மெட்டீரியல். எப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு மெட்டீரியல் செட் பண்ணியிருப்பாங்க, எப்போ செட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒரு மெட்டீரியலை வந்து ரெண்டு பக்கமும் கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா தான் அங்கே வந்து எக்ஸ்பேன்ஷனாவோ கான்ட்ராக்ஷனாவோ ஆகாது. அந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகும். அதுவே வந்து ஃப்ரீ எண்டாக இருந்ததுன்னா அங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. ஈஸியாக நம்ம ஹீட் பண்ணோம்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்பேன்ஷனும் கான்ட்ராக்ஷனும் எங்கே வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிருக்கோ அங்கே தான் வந்து டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் வந்து மெட்டீரியல் இருக்கும். டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் ஆர் செட்டப் இன் மெட்டீரியல் வந்து அதோட எக்ஸ்பேன்ஷனும் கான்ட்ராக்ஷனும் அதெல்லாம் ரெஸ்ட்ரெயின்ட் ஆகிருக்கும். அங்கே வந்து எதுவும் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே நிறைய ஃபிக்ஸ்டாக இருந்தால் உள்ளே இருக்கும். அதுவே ஒரு இதில் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஜீரோ ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு தெரிஞ்சுப்போம். நம்ம வந்து வைஷ்ணவன்ட்டு ஒரு 10 கொஷின் சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து எஸ்ஐஎம்னு கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ வைஷ்ணவன். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.